ஸோ இன்றைக்கி டேட் வந்து June 22, 2025. இன்றைக்கி டேட்டுக்கு எனக்கு 3 முக்கியமான கோலை நான் ரொம்ப சீக்கிரமாக நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஒன்று என் ஃபேட் லாஸ் ஜேர்னி. இப்போ இருக்கிற வெயிட்லேருந்து நான் 60 இப்போ இருக்கிற வெயிட்லேருந்து நான் 58 kgs போகணும். ரெண்டாவது நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அண்ட் QAவாக இருக்கணும். இப்போ நான் ஒரு QAவாக இருக்கேன். மேனுவல் டெஸ்டிங் நல்லா தெரியும், ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கொஞ்சம் தெரியும், பட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சுத்தமாக தெரியாது. ஸோ ஐ வாண்ட் டு பிகம் SDET, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் இன் டெஸ்ட். அண்ட் மூணாவது கான்டென்ட் க்ரியேஷனில் நான் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். டெய்லி வீடியோஸ் போடுற மாதிரி என்ன நானே மாற்றிக்கணும். இந்த 3 கோல் தான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் ரொம்ப சீக்கிரமாக பண்ணி ஆகணும். ஏன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு. ரெண்டாவது என்கிட்ட காசே இல்லை சுத்தமாக. என் மேரேஜுக்கு கூட என்கிட்ட காசு கிடையாது. கடன் வாங்கி பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். பட் நான் ஒரு 3 இயர்ஸாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேன், ஒரு 8 LPன்னு வச்சுப்போமா இயர்லிக்கு. சும்மா ரியல் சாரே ரிவியல் பண்ணக்கூடாது, ஸோ ரஃபாக வச்சுக்கலாம். இது அதோட அதிகமும் கிடையாது, அதோட ரொம்ப கம்மியும் கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, 8 into 3 போட்டால் ஒரு 24 LPA வந்திருக்குமா. பட் இப்போ எனக்கு இருக்கிற என்னோடய பேங்க் பேலன்ஸ் வந்து 2,20,000 rupees தான். அண்ட் எங்கள் வீட்டில் நான் மட்டும் ஏர்னிங், மம்மி ஏர்னிங், பட் 10,000 per month. ஷீ இஸ் அ டெய்லர். எனக்கு ரொம்ப பணம் கஷ்டமாக இருக்குது. என்னால் ஒரு யோசிச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. எனக்காக ஒன்று வாங்கணுன்னா அண்ட் பிடிச்சவங்களுக்கு வாங்கி தரணும் நிறையா. வாங்கி கொடுத்துருக்கப்புறம் ஐயோ மேரேஜ் காசு இருக்காதோ, ஐயோ அது காசு இருக்காதோ, இது காசு இருக்காதோ அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு சொந்த வீடு காசு இருக்காதோ அப்படின்ட்டு. அண்ட் எனக்கு சொந்த வீடு கிடையாது. ஆல்ரெடி நான் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நான் இஎம்ஐயில் தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவல் இஎம்ஐ கிடையாது, வாடகை ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால. அண்ட் முக்கியமாக எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, கல்யாணத்துக்கு காசு கிடையாது. அண்ட் கல்யாணத்துக்கு எப்படியோ காசு பெறட்டினாலும் அதுக்கப்புறம் எப்படி சஸ்டெயின் ஆக போகிறோன்றதும் எனக்கு தெரியாது. சொந்த லேண்டு கிடையாது, சொந்த வீடு கிடையாது. ஸோ ஐ நீட் மணி. அண்ட் ஃபஸ்ட்டு இது வந்து ஐ நீட் மணி தான். ஓகே, ஐ நீட் மணி ஃபார் ஹெல்பிங் மை செல்ஃப் அண்ட் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் மை லவ்டு ஒன்ஸ். அதுக்கு தான் ஐ நீட் மணி. அண்ட் ஆசைப்படுறது தப்பில்லை. ஐ நீட் சம் மோர் மணி ஆல்சோ. நான் புவராக 25 வருஷம் இருந்துட்டேன். புவர்னு சொல்லலாம், மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு ஏன்னா நான் என்னை விட ரொம்ப கீழே இருக்கவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு வீடு இருக்குது அந்த மாதிரி. பட் என்னை விட நிறைய பேர் ரொம்ப கீழே இருக்காங்க. பட் நானும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் எல்லாம் இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தேவையில்லை. எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ நான் ஆசைப்பட்றேன் நிறைய மணி ஏர்ன் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுதான் ஒன்று. ஓகே, ஏன் ஃபேட் லாஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக எனக்கு ஃபிட்டாக இருக்கணும். நான் எனக்கு பைப்போலார் டிஸார்டர் இருந்தது, மேபி இருக்கலாம் இப்போவும். ADHD இந்த மாதிரி ஒரு சில மென்டல் டிஸார்டர்ஸ். எனக்கு பைப்போலார் டிஸார்டர் மட்டும் கிளினிக்கலி ப்ரூவ்டு, பட் மீதிலாம் சிம்டம்ஸ் எனக்கே இருக்குது, எனக்கு தெரியுது. பட் ஐ எம் நாட் ஷுர். ஸோ அதனால் எனக்கு ஃபேட் கெயின், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மாற்றி மூட் ஸ்விங்ஸ், அதனால எனக்கு ஃபேட் கெயின் ஆகிருந்தது. அப்போது இருக்கிறப்போ நான் ரொம்ப லேசியாக ரொம்ப ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போவும் அப்படி தான் இருக்கேன், பட் கொஞ்சம் அந்த லெவல்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நம்ம ஃபிட்டாக இருந்தால் நம்ம பாடியும் நம்ம மைண்டையும் ஃபிட்டாக வச்சுக்கிட்டா நம்மளால் நம்ம ட்ரீம்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ வாண்ட் டு பி ஃபிட். ரெண்டாவது ஃபிட், ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும், வரப்போகிற இயர்ஸில் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாகவும், லேசினஸ் அதிகமாகவும், அன்வான்ட் திங்ஸ் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக ஃபேட்டாக நிறைய பேர் ஆவாங்க. அண்டு கண்டிப்பாக ஃபேட் ஆகிட்டு ஃபிட் ஆகணுன்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறவங்க வருவாங்க. ஸோ ஐ திங்க் நல்ல ஸ்கோப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஃப்ரம் தட். அதுக்கு நான் நல்ல நாலேஜபிளாக இருக்கணும். அட் த சேம் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கணும், நான் கெயின் பண்ணுற நாலேஜை. ஸோ ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபிட் ஃபார் தட் ரீசன். அண்ட் தேர்ட் ரீசன், எனக்கு மேரேஜ் ஆக போகுது. நான் 76 kgsல இருக்கும் போது நான் நிறைய பொண்ணுங்களுக்கு ஹாய்லாம் அமைச்சிருக்கேன். என் ஃபோட்டோ பார்க்காத வரைக்கும் நல்லா பேசுவாங்க. பட் என் ஃபோட்டோ பார்த்தோன்னே இதர் பிளாக் பண்ணுருவாங்க, இல்லைனா அப்படியே கோஸ்டிங் பண்ணுருவாங்க. இது நிறைய வாட்டி எனக்கு நடந்திருக்கு இந்த ஆன்லைனில். நான் இந்த சீரியஸ் அந்த ஃபேஸில், டேட்டிங் ஃபேஸ் ஆர் வாட் எவர் அந்த ஃபேஸில் இருந்தப்போ, பட் நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை லவ் பண்ண அந்த ஃபேஸில், டேட்டிங் ஃபேஸ் ஆர் வாட் எவர் அந்த ஃபேஸில் இருந்தப்போ, பட் நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை லவ் பண்ணவங்களுக்கு நான் மேரேஜ்குள்ளே ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபிட் ஃபார் ஹர்.
அண்ட் நானும் நிறைய வாட்டி அவள்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் குறைச்சிருவேன், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், மறுநாள் ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படி இப்படின்ட்டு. ஸ்டில் அவள் மோட்டிவேட்டும் பண்ணுவாள். நான் அப்படி வரலனாலும் நீ ஏன் அப்படி வரல அப்படின்லாம் கேட்க மாட்டாள். ஷீ சாரி இல்லை ஷீ கம்யூனிகேஷன் வளர்த்துக்கணும். ஓகே, ஷீ லவ். நான் எப்படி இருந்தோனோ அப்பயே என்னை லவ் பண்ணாது. அவளுக்காக நான் கொஞ்சம் ஃபிட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான். அண்ட் 4வது ஃப்யூச்சர். எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை. எப்படி ஆக போகிறேன்னு தெரியாது. பட் ஆக்டர் ஆகணும்னா ஆக்டர்ஸ்க்கு இந்த வெயிட்டை குறைச்சி ஏற்றுறது அந்த ஒரு ஸ்கில் தேவை இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு அடாப்ட் மை பாடி ஃபார் தட். இதுதான் ரீசன்ஸ் டு பிகம் அ ஃபிட். ஏஆரா தெரியும் இல்லையா? ஸோ என்னோடய கெஸ் படி இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஜாப்ஸ்லாம் போயிடும்னு எனக்கு தோணுது. நான் 27க்கு அப்புறம் ட்ரை பண்ண போகிறது கிடையாது, ஐடியில் இருக்க போகிறது கிடையாது. பட் அந்த 27 வரைக்கும் நான் சஸ்டெயின் ஆகணும், நல்லா மணி மேக் பண்ணணுன்னா ஐ வாண்ட் டு பிகம் ஐ எஸ்டேட் தான் இப்போதைக்கு. ஐ வாண்ட் டு நோ டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங். இப்படி இருந்தால் தான் என்னால் ஓரளவு சர்வை பண்ண முடியும்னு தோணுது. அண்ட் இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி 2.5 years ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கல. கேட்டால் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணணும், உங்கள் லெவலில் இருக்க உங்கள் கிரேடில் இருக்க எல்லோரும் டெவலப்மெண்ட்டும் பண்ணுறாங்க, டெஸ்டிங்கும் பண்ணுறாங்க. அதுதான் ரீசன், which is very okay. I accept that. I accept that as a challenge. And அதுக்காகவே எனக்கு நான் எஸ்டேட் ஆகணும். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் மை இப்போ இன்கேஸ் எனக்கு 6 months கழிச்சு ப்ரொமோஷன் கிடைக்குன்னா ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் மை ஜாப். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைல் இருக்கும், நான் டெவலப்மெண்ட்டும் பண்ணுவேன், டெஸ்டிங்கும் பண்ணுவேன்ட்டு. அதுதான். ஸோ நெக்ஸ்ட் 3 yearsக்கு எனக்கு சர்வைவலுக்கு ஐ நீட் டு பிகம் ஐ எஸ்டேட் நோ. அண்ட் ஐ நீட் டு பிகம் அ நாலேஜபிள் டேலண்டட் எஸ்டேட். ரெண்டாவது கோல், ஒய் ஐ நீட் டு பிகம் ஐ எஸ்டேட். ஸோ நான் கண்டிப்பாக எனக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. அண்ட் எனக்கு ஆக்டிங்கும் தெரியாது, அண்ட் எனக்கு மற்ற எதுவுமே தெரியாது. நான் ரொம்ப எனக்கு இது ரொம்ப நாளாக எனக்கு ஃபீலாக இருக்குது, எதுலேயுமே நீ டேலண்டடாக இல்லையடா. லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க, ஒருத்தவங்க செஸ் நல்லா விளையாடுவாங்க, ஒருத்தவங்க கேரம் நல்லா விளையாடுவாங்க, ஒருத்தவங்க கான்டென்ட் கரியர் நல்லா பண்ணுவாங்க. நான் வேலை செய்கிறேன்ல ஐடிலேயே, என்னை விட நல்ல டெஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க, டெவலப்பராக இருக்காங்க. பட் நான் எதுலேயுமே ஃபஸ்ட்டாக இல்லை, ரொம்ப லாஸ்ட்டில் தான் இருக்கேன். ஸோ அண்ட் இப்படி இருக்கும் போது ஐ கான்ட் குவிட் திஸ் ஜாப் அண்ட் ஐ கான்ட் ட்ரை ஃபார் மை ட்ரீம்ஸ் ஆர் பேஷன். ஐ வாண்ட் டு மேக் மை செல்ஃப் ரெடி ஃபார் தட். ஸோ அண்ட் எனக்கு கொஞ்சம் மணியும் தேவைப்படுது நெக்ஸ்ட் 3 yearsக்கு. ஏன்னா என்னை விட்டால் யாருமே ஃபேமிலி பார்த்துக்க ஆள் இல்லை. ஸோ ஐ நீட் திஸ் ஜாப். பட் என்னென்னா நான் 3 years ஆயிடுச்சு இந்த ஜாப், இந்த QA-வாக. மோஸ்ட்டாக நான் ஒரு மேனுவல் டெஸ்டராக தான் இருந்தேன். அடுத்து, ஒய் ஐ ஷுட் பிகம் அ கன்சிஸ்டன்ட் இன் கான்டென்ட் க்ரியேஷன். தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஃபார் தட். எனக்கு இந்த 2016 தான் எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை வந்து. பட் நோ வே ஐ கேன் பிகம் அன் ஆக்டர். ஓகேவா? இப்போவும் பட் நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஆகிடுவேன். நானே எனக்கு ஆக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பட் எனக்கு அடுத்து இந்த கான்டென்ட் க்ரியேஷனில் ஒரு ஈர்ப்பு வந்தது. இந்த 2018 டப் ஸ்மாஷ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவ்வளோவா பண்ணல நான். கன்சிஸ்டன்ட் ஏதோ 1-2 ஒரு 2 monthsக்கு ஒன்று பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் போட்டோன்னே ஒரு ஹைப்பு அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன், இந்த மாதிரி பேசி ஏதோ வீடியோஸு. பட் எதுவுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணல. பிரேக் எடுப்பேன் 2 years, அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு 1-2 நாள் போடுவேன், அப்புறம் இது பண்ணுவேன், சேனலை குவிட் பண்ணுவேன், திரும்ப ஒரு நியூ மெயில் ஐடி கிரியேட் பண்ணி நியூ சேனல், அப்படி இப்படியே போயிட்டுருக்கு. ஐ எம் நாட் கன்சிஸ்டன்ட் இன் போஸ்டிங் வீடியோஸ். அண்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே இந்த கான்டென்ட் க்ரியேஷனில் போய் பார்த்தா அவங்க மினிமம் ஒரு 200 to 300 வீடியோஸ் போட்டிருக்காங்க, ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பொண்ணு. அண்டு ஃபஸ்ட்லேருந்தே நல்லா போடுறவங்க வெரி ஸ்கில்டு. அந்த அட்டென்ஷன் கிராப்பிங் இருக்கு இல்லையா ஆடியன்ஸ்லேருந்து, அது ரொம்ப அந்த வீடியோஸில் நிறையா இருக்குது. வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், கேமரா ஆங்கிள், த கண்டென்ட், தே ஸ்பீக் எல்லாமே. பட் எனக்கு அது எதுவுமே தெரியல. நான் தான் சொன்னல, எனக்கு எதுவுமே தெரியாத ஒருத்தவனாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு பில்ட் அ கன்சிஸ்டன்சி. இப்போ நான் சொன்ன 2 கோல் அண்ட் இதையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு I want to follow a routine and I want to create content daily. எனக்கு அந்த மாதிரி ஆகணும் எனக்கு. அதனால ஐ வாண்ட் டு போஸ்ட் டெய்லி. ஸோ இந்த 3 கோல் தான் இப்போதைக்கு என் மைண்டில் இருக்குது. அண்ட் இதை நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்காக நான் கொடுத்துருக்க டைம் ஃப்ரேம் வந்து 100 days. நாளைக்கு இல்லை, இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளைக்குன்ட்டு நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் நான் தள்ளி போட்டேன். ஸோ இப்போத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் கண்டிப்பாக. எல்லாருமே எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. நமக்கே ரீசன் வச்சுட்டு
ஓகே நம்மளுக்கெலாம் சான்ஸ் கிடைக்காது, நம்ம புவரு, நம்மள்ட்ட மணி இல்லை, நம்மளுக்கு டேலண்ட் இல்லை, நமக்கு நாலேஜ் இல்லை, நமக்கு அழகு இல்லை, நமக்கு அது இல்லை இது இல்லைன்ட்டு நம்மளே தாழ்த்திட்டோம். பட் இப்போது நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோம் இல்லையா நிறைய பேரை. அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் அவங்க ஸ்டார்டிங் ஃபேஸில் இந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. பட் அவங்க ஒன்றே ஒன்று தான் விடலாம், அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுறதை மட்டும் விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால தான் இப்போது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த பிளா ரீசன்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம குவிட் பண்ணுறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தால், எவ்வளோ நாள் ட்ரை பண்ணணுன்னு கேட்டால், நம்ம நினைக்கிற மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வேணுங்க, அது நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வேணுங்க, அதுதான். ஸோ இப்போதைக்கு இந்த 3 கோலுக்கு நான் செட் பண்ண டைம் ஃப்ரேம் வந்து 100 days ஃப்ரம் நவ். ஓகே, ஸோ 100 daysக்குள்ளே ஒரு கம்ப்ளீட்டாக சூப்பரான பிளான் போட்டு இந்த 3 கோலையும் முடிக்கணும். 100 daysனால் அப்போ 100 போஸ்ட் இருக்கும். நான் கண்டிப்பாக எஸ்டேட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் பண்ணியிருக்கணும். 100 days கழிச்சு நான் ஒரு பக் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் நான் இருக்கணும். அண்ட் ஆப்வியஸாக ஐ வாண்ட் டு பி அட் 58 kgs. லெட்ஸ் ஸ்டார்ட்.